என்ன அழகான ஆன கருணையும். அப்படி இறைவனே குருவாக எழுந்தருளி ஆட்கொள்ளுகிறான் என்றால் அவனுடைய கருணை எவ்வளவு பெரியது என்பதை உணர வேண்டும். அப்படி அது மட்டுமல்ல, அவனே கோன்னா தலைவன். இப்படி ஞான குருவாக எழுந்தருளுகின்ற இறைவனே என்னுடைய தலைவன். அதனால அத்தகைய தலைவனை நான் கூட வேண்டும், அவனுடைய திருவடியில் நான் சேர வேண்டும். அப்படி சேர வேண்டும் என்றால் ஞானத்தை பெற வேண்டும். அந்த ஞானத்தினை, சிவஞானத்தினை தும்பியே வண்டே நீ சென்று அருந்து என்று ஆற்றப்படுகிறார். அடுத்த பாட்டு, கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே வருவார் மலர்குழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறை பயில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி. எவ்வளவு அரிய கருத்து! அதாவது கருவாய் உலகினுக்கு கருவாய் அப்புறமாய் அப்படிங்கிறார். இது என்ன செய்தி இருக்கிறதுன்னா, உலகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புகள் தான் உலகம். உலகத்தில் என்ன இருக்கிறது? எத்தனையோ உயிரினங்கள். அந்த உயிரினங்கள் என்பது என்ன? உள்ளே உயிரை கொண்டுள்ள உடம்புகள். அது ஓரறிவு உடம்பு, ஈரறிவு உடம்பு, மூவறிவு உடம்பு, நாலறிவு உடம்பு, ஐயறிவு உடம்பு, ஆறறிவு உடம்பு. இதை தவிர உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லா உடம்புகள் தான். எனவே இந்த உடம்புகள் இருக்கின்றன. இந்த உடம்புகள் உருவாக வேண்டும் என்றால் அது கருவாகித்தான் உருவாகும். அந்த கரு எது என்றால் இறைவனுடைய திருவருளே கரு.